Hi viewers, welcome to Tech with Dhesh. And இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ ஃபைபர் அவங்களோட ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸில் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன மாடிஃபிகேஷன்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து ஜியோ இப்போ வரைக்கும் என்ன பிளான்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்றது ஒரு சின்ன ஓவர்வியூவாக பார்ப்போம். ஸோ ப்ரீபெய்டில் பார்த்தீங்கன்னா ஜியோவில் 150 Mbps ஸ்பீடுக்கு $999 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் 14 OTT ஆப்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் 100 Mbps வந்து $699 கொடுக்குறாங்க. அதில் எந்த OTT ஆப்ஸும் கொடுக்கல. அண்ட் 30 Mbps ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா $399 கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் OTT ஆப்ஸ் எதுவுமே கொடுக்கல. அண்ட் 300 Mbps ஸ்பீட் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளஸ் 14 OTT ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்க. 500 Mbps $249 கொடுத்துருந்தாங்க. 1 Gbps $3,999 அண்ட் 8,499 கொடுத்துருந்தாங்க. அண்ட் போஸ்ட்பெய்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் ப்ரீபெய்டாக பே பண்ணுறதுக்கு பதிலாக போஸ்ட்பெய்டாக, அதாவது ப்ரீபெய்டுக்கும் போஸ்ட்பெய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீபெய்டில் வந்து நீங்கள் முதல்ல பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ போஸ்ட்பெய்டில் நீங்கள் நெட்டை யூஸ் பண்ண அப்புறமா, அதாவது நான் இப்போ ஜான்வரி மந்தில் நெட்டை யூஸ் பண்ணுறேன்னா அதோட பில் வந்து நான் ஃபெப்ரவரி மந்தில் தான் பே பண்ணுவேன். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். அண்ட் ஜியோவில் வந்து போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ண ஸ்கீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பொனான்சா அப்படின்ட்டு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிளான்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ஸில் எதுக்குமே நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஆர் எதுவுமே கட்ட தேவையில்ல. எல்லாமே ஃப்ரீ. செட்டாப் பாக்ஸ் அண்ட் உங்களோட ரவுட்டர் அண்ட் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிளான்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தாலும் சரி, புது கஸ்டமராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு இந்த பிளான் அவைலபிளாக இருக்காதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு புது போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 0 என்ட்ரி காஸ்ட் ஃபார் நியூ போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸ். அதாவது நீங்கள் ரவுட்டருக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் இனிமேல் பே பண்ண தேவையில்லை. அண்ட் செட்டாப் பாக்ஸ்க்கும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு OTT ஆப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ₹10,000 இது அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போது 100 Mbps ஸ்பீட் எனக்கு தேவையில்லை, ஸ்பீட் எனக்கு கம்மியாக இருந்தாலும் போதும், பட் என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா $399 மட்டும் பே பண்ணிவிட்டு ப்ளஸ் ₹100 நீங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் பேக்குக்காக பே பண்ண போகிறீங்க. ஸோ அதை பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. எக்ஸிஸ்டிங் ப்ரீபெய்ட் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்பெய்ட் கஸ்டமராக மாறி நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ப்ரீபெய்ட் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் இந்த ஆஃபரை அவைல் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஜியோ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னிங்கன்னா ப்ரீபெய்ட்லேருந்து கண்டிப்பாக போஸ்ட்பெய்டுக்கு மைக்ரேட் பண்ணால் மட்டுமே இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே தான் மேலே சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. 0 என்ட்ரி காஸ்ட் ஃபார் நியூ போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இது. அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் ₹100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ $399 பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 30 Mbps இன்டர்நெட் மட்டும்தான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு ₹100 ஆர் ₹200 பர் மந்த் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு OTT சேனல்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மெண்ட் என்னென்ன கிடைக்குது, இதில் என்னென்ன ஆப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், ZEE5, சோனி லிவ், சன் நெக்ஸ்ட், டிஸ்கவரி, அந்த மாதிரி எல்லா ஆப்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பிளான்ஸ் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22 ஏப்ரல் 2022 முதல் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் மை ஜியோ ஆப்குள்ளே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. ஸோ நியூ போஸ்ட்பெய்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளான்ஸ் ஒரு சின்ன கம்பேரிஷன் பார்ப்போம். $399 முதல்ல 30 Mbpsக்கு பே பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போது உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ₹100 பே பண்ணிங்கன்னா 6 OTT ஆப்ஸ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த OTT வேணுமோ அந்த OTT ஆப் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 200 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்கன்னா $999 14 OTT ஆப்ஸ் வந்தது இல்லையா, அந்த OTT ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் $399 பேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
எக்ஸிஸ்டிங் ஜியோ யூசர்ஸ் போஸ்ட்பெய்ட் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. மை ஜியோ ஆப்குள்ளே போய்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பிளானை செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் ரெண்டலாக அதை பே பண்ணி விட்டால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எக்ஸிஸ்டிங் ப்ரீபெய்ட் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு மைக்ரேஷன் கொடுக்கணும். மை ஜியோ ஆப்லேயே நீங்கள் அந்த மைக்ரேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கூட ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு மைக்ரேஷன் பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் இன்டர்நெட் மட்டும் வாங்கியிருக்கீங்க, ப்ரீபெய்டில் இருக்கீங்க, பட் இன்டர்நெட் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க, ரவுட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க, செட்டாப் பாக்ஸ் நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போஸ்ட்பெய்டுக்கு மைக்ரேட் ஆன அப்புறம் இந்த என்டர்டெயின்மெண்ட் பொனான்சா பிளானை ஆக்டிவேட் பண்ணிட்ட அப்புறம் மை ஜியோலையோ இல்லை நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேருக்கோ கால் பண்ணி செட்டாப் பாக்ஸ் வேணும்னு சொன்னால் போதும். நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கே அவங்க செட்டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ்னால் என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நார்மல் டிவியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய பேர் என்னோடய பழைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோடய டிவி வெறும் HDMI மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், இதில் நான் யூடியூப்பில் பார்க்கலாமா, டிவி சேனல்ஸ் பார்க்கலாமா? நான் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு டிவி சேனல்ஸ் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த செட்டாப் பாக்ஸ்லேயே நீங்கள் கேம்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி ஆட முடியும். அண்ட் டிவி சேனல்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக பார்த்துக்கலாம். லைக் நீங்கள் எந்த ஒரு பேயும் பண்ண தேவையில்லை. பட் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஏன்னா நார்மல் செட்டாப் பாக்ஸ் மாரி கண்டிப்பாக இருக்காது. அது ஜியோ தரப்புலேருந்து மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் டெக் வித் தேஷ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இதேமாரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும்.